அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ராகவன கூட்டு போய் விசாரிச்சு உண்மையெல்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் அதுக்கடுத்து எல்லாருமே சேர்ந்து வீட்டில் வந்து கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா வக்கீல் வந்து வராங்க. வாங்க சார், என்ன சார் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னோன்னே, என்ன சார் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோனில் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க. இல்லை சார், ஃபோனில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து போய் வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாரு. உங்கள் குடும்பத்திலே யாரை வேணால் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டாரு. அவர் விசாரிக்கத்தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவனையுமே வந்து வள்ளிக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. என்னங்க, அந்த கேஸையே தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அவர் வந்து இப்போ விசாரிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லைம்மா இன்னும் கேஸை க்ளோஸ் பண்ணலை, அது வரைக்கும் வந்து அந்த கேஸ் வந்து அலைவில் தான் இருக்குது, அதனால் வந்து அவர் விசாரிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் விசாரிக்க போகிறது ஃபஸ்ட்டு ராகவனை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னது ராகவனையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிடுறாங்க. எதுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது நான் தானே, என்னையே தானே விசாரிக்கணும், எதுக்கு ராகவனை விசாரிக்கான், நானே போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராமச்சந்திரன் வந்து கோவப்படுறாங்க. டேய், உனக்கும் அவனுக்கும் தான் 1008 பிரச்சனை இருக்குது, இதில் நீ போய் என்னென்னா திருப்பியும் பிரச்சனை தான் உண்டாகும். என்ன ராகவனை தானே விசாரிக்க போகிறாரு, விசாரிச்சுட்டு போகிறாரு, இதில் என்ன இருக்குது, நீ பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, உங்களை தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து கூப்பிடுறாங்க. ஐயோ, இவனை கூப்பிட்டு போய் விசாரித்தா இவன் பயத்தில் ஏதாவது உளறிடுவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகவன் வந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து விறுவிறுன்னு வெளியில் வந்து டேய் ராகவா நில்ற, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. டேய் ராகவா, அவர் எந்த கேள்வியுமே கேட்டாலும் நீ சொன்னதையே மட்டும் திருப்பி திருப்பி சொல்லு, என்ன சொல்லணும் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்கிறாங்க. நீ எதுவுமே பயப்படாத, நீ பயந்தாதான் அவர் வந்து கண்டுபிடிப்பார், நீ பயப்படாமல் இரு, கண்டிப்பாக வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது, என்ன கேட்டாலுமே ஒரே இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்து வக்கீல் வந்து ராகவனை கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. கூட்டு போய் வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க, சாரி ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்க. வெளியில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் பயங்கரமான பதட்டத்திலே இருக்கார். ஒரு கான்ஸ்டபிள் வந்து டீ வாங்கிட்டு வராரு. இந்தாங்க சார் டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடிங்க சார், எல்லாத்துக்கும் சேர்த்தா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் குடிங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அறிவர்கள் இருக்கார்ல, அவர் வந்து வந்துடுறாரு. வந்தவொடனே அவரை பார்த்தோன்னே பயத்தில் வந்து டக்குன்னு கிளாஸை வந்து கீழே போட்டு உடச்சிடுறாரு. அப்போயே வந்து அறிவலனுக்கு வந்து டவுட் வந்துடுது. என்ன, நம்மளை பார்த்தோன்னே வழக்கத்துக்கு மாறாக வந்து ரொம்ப பயப்படுறானே இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து சரி வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ரூமில் வச்சு விசாரிக்காங்க. சரி சார், இப்போ உங்கள்கிட்ட என்ன விசாரிக்க போகிறோன்னா, அன்னைக்கு வந்து காரில் ஆக்சிடெண்ட் ஆனப்போ நீங்கள் தான் மாறன் கூட இருந்திருக்கீங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சே சார், உங்களுக்கு தான் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எல்லாம் தெரியும் சார், உங்கள் வாயால் கேட்டது இல்லையே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கதை சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவழகன் சொல்கிறாரு. அதான் சார், அன்றைக்கி வந்து மாறன் வந்து குடிச்சிருந்தான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டேன்னு சொன்னான், நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் வந்து வண்டி ஓட்டிட்டான், கடைசியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, கடைசியில் வந்து அவர் வந்து அந்த இடத்துல ரோட்டில் அடிபட்டார், அதுக்கடுத்து நாங்கள் 2 பேருமே கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் வந்து காரை நிப்பாட்டு, அவரை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அப்படின்னா நீங்களும் வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கீங்க, இப்போ உங்களை கூட தூக்கி உள்ளே வைக்க முடியும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகவன் வந்து ரொம்ப பயந்துடுறாரு. சரி சரி சார், பயப்படாதீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டேன், சரி விடுங்க, சும்மா விசாரணைக்கு தான் கூப்பிட்டேன், சரி வாங்க, உங்களை வந்து நான் எந்த விதத்துலையும் வந்து மிரட்டெல்லாம் அடிக்கலைல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, ஒரு சைன் போட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் பார்த்தா பேனாவை கிடுகிடுன்னு ஆட்டுறாரு கையில் பிடிச்சிக்கிட்டு ராகவன் வந்து. அதை வந்து அறிவழகன் வந்து பார்த்துடுறாரு. என்ன இவன் இப்படி நடக்கிறானே, இவன் ஒரே பயந்த மாதிரி இருக்கான், அப்படின்னா இவனுக்குள்ளே ஏதோ ஒரு உண்மை இருக்குது, கண்டுபிடிக்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல முடிவு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் பார்த்தா கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க. அடுத்து மறுநாள் காலையில் வந்து நம்ம வீரா மாறன் 2 பேர்த்தையுமே காட்டுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம மாறன் வந்து குளிக்க போயிடுறாங்க. குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தா வீரா வந்து அவரோட சட்டையை வந்து ஜம்முன்னு அயன் பண்ணி அவனுக்குள்ளே வச்சிடுறாங்க. குளிச்சுட்டு வந்து பார்க்காங்க, என்ன சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்காங்களே, யார், நம்ம அத்தையாக தான் இருக்கும், நமக்கு தான் அயன் பண்ணாலே போட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கசக்கிட்டு போட்டுட்டு விறுவிறுன்னு கீழே வராரு. அத்தை, எதுக்கு தேவையில்லாம் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன கலெக்டர் வேலைக்காக போகிறேன், அயன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கசங்கினா தான் பிடிக்கும் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என்ன சொல்கிறையா, போ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது கடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வீரா வந்து வராங்க. வீரா, இது உன் வேலை தானே, இப்போயே வந்து உன் புருஷனை கவனிக்க ஆரம்பிச்சிட்ட போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஆமாம்மா, நான் வந்து அயர்ன் பண்ணி குடுத்தேன். அத பார்த்தா கசக்கி போட்டு போறான். ரசனை இல்லாதவனா இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா, எனக்கும் அவனுக்கு நல்லபடியா அயர்ன் பண்ணி குடுக்கணும்னு விருப்பம் தான். என்ன பண்றது? மாறன மட்டும் நல்லா கவனிச்சா, மீதி 2 பேர் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் வந்து அவன் போக்குல வளர்ந்துட்டான். சரி இனிமே நீ வந்துட்டேல, எனக்கு சந்தோஷமா இருக்கும்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமாம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே மாறுனேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ரூமுக்கு போறாங்க. ரூம்ல போனோனே அத திறக்காங்க. திறந்துட்டு பீரோல்ல இருந்து அவரோட சட்டைய எடுக்காங்க. சட்டைய போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து மாறன் வராரு. மாறன் வந்தவுடனே "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே அமைதியாவே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா கிஸ் பண்ண போற டயத்துல பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து அது கனவாயிருது. முழிச்சு பார்க்காங்க அது ஒரு கனவு. அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டு திருப்பி உள்ள வச்சுட்டு பார்க்காங்க. ஒரு பக்கெட் லிஸ்ட் மாரி வச்சிருந்தார்ல, "இதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னா நான் வந்து உனக்கு டைவர்ஸ் குடுத்துருவேன்" அப்படின்னு சொன்ன ஒரு பேப்பர் இருந்துச்சுல்ல, அத பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு, "ஓ! இதெல்லாம் பண்ணா தானே நீ டைவர்ஸ் குடுப்ப. நான் இனி பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல அந்த பேப்பர வந்து பார்த்துட்டு உள்ள வச்சுடுறாங்க. அடுத்து பார்த்தா திருப்பியும் வக்கீல் வீட்டுக்கு வராரு. "வாங்க சார் என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "மேடம் ஒரு முக்கியமான விஷயம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயா எங்கன்னு?" கேட்டவுடனே, "ஐயா வந்து கடைக்கு போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க எங்ககிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும், வீராவும் கேட்காங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, "அந்த நீங்க வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தீங்கல்ல, அத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ வந்து நடத்தியே ஆகணும். வேற வழி இல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. கண்மணி மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.